ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, நம்ம இந்த தலைப்பில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை நன்மையை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய 12 ராசி அன்பர்களுக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய, மிகப்பெரிய கஷ்டங்களை அகற்றக்கூடிய ஒரு சிறப்பான, சிரமம் இல்லாத மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. ஸோ கோச்சார கிரகங்கள் அதுக்கேற்றவாறு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய மாற்றங்களை உறுதியாக கொடுக்க போகிறாங்க. சரியா? அப்போ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களில் செய்யும்போது ரொம்ப நிதானமாக, ரொம்ப கவனமாக ஒவ்வொரு விஷயமும் செயல்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனதில் உள்ள குழப்பங்களுக்கு சரியான விடை கண்டுபிடிக்க போகிறீங்க. ரொம்ப நாளாக யோசிச்சுருக்கீங்களா, இது சரியா, இது தவறா, இது சரியாக இருக்குமோ இல்லாட்டி தவறாக இருக்குமோன்னு ஒரு விதமான புரியாத புதிருக்குள்ளே இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் புரிந்து கொண்டு குழப்பம் இல்லாமல் ஒரு சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஆகஸ்ட் மாதமாக கிரகங்கள் என்ன பண்ண போகுது, உங்களை உருவாக்க போகுது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்து, உங்களுடைய ராசின் அதிபதி வக்கரம் பெற்று அமர்ந்து குருவுடைய பார்வை கிடைக்கிறனால, உச்சம் பெற்ற குருவுடைய பார்வை கிடைக்கிறனால இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து கும்பராசி என்பவர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கான ஒரு பொருளாதாரத்துடைய அந்தஸ்தை பெற போகிறீங்க. நீங்கள் எங்கேயா பணம் கொடுத்து ஏமாந்துருக்கீங்க, யாராவது உங்களோட பேசி உங்களை ஏமாற்றி பணம் வாங்கிட்டாங்க, ஸோ இப்போ பணம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்காங்கன்னு வருத்தம், அதற்காக நீங்கள் போராடிக்கிருக்கீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய உழைப்பினால், உங்களுடைய ஒரு என்னென்னா கடின உழைப்பினால் நீங்கள் சேர்த்து வச்ச உங்கள் காசு வீண் போகாது. கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் வக்கரம் பெற்ற சனி பகவான் திரும்ப உங்கள் பணத்தை திரும்பி வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தருவார். அதேபோல் கடன் பிரச்சனையில் கொஞ்சம் அதிகமாக சிக்கி தவிக்கிறேன் சார், கடன் பிரச்சனை மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, என்ன பண்ணே தெரியல, மனசு கடன் பிரச்சனையை நோக்கி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனை நீங்கள் மீண்டு அப்படியே படிப்படியாக மீண்டு கடனே இல்லைப்பா, எப்பாடி சாமி கடன் இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலையை படிப்படியாக கிரகம் உருவாக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனை இனிமேல் எங்கே இருக்குதுன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருக்குது. சொந்தமாக இடம், மனை, யோகம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஓகேவா? அதாவது இடம் வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், அல்லது கார் வாங்கலாம். இந்த யோகங்கள்லாம் எங்கே இருக்குது? இந்த கிரகமைப்பு ரீதியாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் சுய ஜாதியும் செக் பண்ணிக்கணும். வீடு வாங்க போகிறீங்களா, அல்லது இடம் வாங்கி போகிறீங்களா, அல்லது கார் வாங்க போகிறீங்களா, அல்லது உங்களுடைய யோகத்துக்காக செலவழிக்க போகிறீங்களா அப்படிங்கிறத எது ஒன்று உங்களுக்கு உறுதிப்படுத்தும். உங்களுடைய சுய ஜாதகம் என்ன பண்ணும், உறுதி பண்ணக்கூடிய சூழ்நிலை கிரக ரீதியாக ஏற்பட போகுது. அதே போல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அதிகமாக உண்மையாக நேசிக்கிறேன், அளவு கடந்து நேசிக்கிறேன், ஆனால் என்னுடைய லவர் புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரு, என்னுடைய காதலி புரிஞ்சுக்கிற மாட்டேங்கான்னு குழப்பத்தோடு இருக்கக்கூடிய நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு அந்த குழப்பத்துக்கான ஒரு நிவர்த்தி கிடைக்க போகுது. உண்மையான காதல் உறுதியாக நிறைவேறும்னு நான் பல வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ இந்த காலகட்டம் உறுதியாக உண்மையான காதல் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள், பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் யார் யாரெல்லாம் கும்பராசியில் பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்களோ உங்களுக்கான பதவி உயர்வு, அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பெலாம் கிரகங்கள் அள்ளி கொடுக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திட்டா உங்களுக்கு பொருளாதார தடை சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனை சால்வ் ஆயிடும்.
அதேபோல் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷத்தை தொலைச்சிட்டு குழப்பத்தோடு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க இனிமேல் சந்தோஷமாக இருந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் கிரக ரீதியாக அற்புதமாக இருக்குது. ஓகேவா? ஸோ திருமணம் முடிச்சிட்டேன், திருமணம் முடித்த பிறகும் திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியர். ஸோ இப்போ 2வது திருமணம் பார்க்குறேன், எனக்கான 2வது திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய கும்பராசி என்பவர்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டங்களில் 2வது திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதியும் செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து கட்டாயமாக திருமணத்துக்கான முயற்சி எடுக்கலாம். அதாவது பொதுவாகவே கும்பராசி என்பவர்களுடைய வீட்டில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் நடக்கும்னா என்ன அங்கீகாரம் நடக்கும்னா, தலைமை பொறுப்பை உங்கள் கையில் ஒப்படைச்சிருவாங்க. நீங்கள் தான் பொறுப்பு, நீ தான் பொறுப்புன்னு எல்லா வீட்டில் உள்ள கும்பராசிக்காரங்களுக்கும் தலைமை பொறுப்பை ஒப்படைச்சிருவாங்க. சிறு வயதாக இருந்தாலும் சரி, பெரிய வயதாக இருந்தாலும் சரி, தலைமை பொறுப்பை ஒப்படைச்சிருவாங்க. ஸோ இப்படி தலைமை பொறுப்பை ஒப்படைச்சனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தலைகால் புரியாமல் எல்லா வேலையும் செய்வீங்க. கடைசியில் அதுக்கான காரணம் நோக்கம் நல்லா விசாரித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மேலே பழியை போட்டு உங்கள் மேலே வேலையை போட்டு அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கியிருப்பாங்கிறது புரியும். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கான மிகப்பெரிய பொறுப்பு வரப்போது, அந்த பொறுப்பின் மூலமாக நீங்கள் உயர்ந்த பதவிக்கு போகிறீங்க. ஸோ இந்த வட்டம் வரக்கூடிய தலைமை பொறுப்பை என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஓகேவா? நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கும்பராசி என்பர்கள் ஓவர் திங்கிங் பிரச்சனையை கொடுக்கும். ஸோ ரொம்ப ஓவராக திங்க் பண்ணக்கூடாது. நண்பர்களிடம் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுவதை நிப்பாட்டணும். சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வெளிப்படையாக பேசுவதை நிப்பாட்டிட்டிங்கன்னா உங்கள் லைஃபு இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆகஸ்ட் மாதமாக இருக்க போகுதுங்கிறது உண்மை. ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், அதுக்கப்புறம் புரட்டாதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய ஊர் என்னங்கிறத நம்ம வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். சரியா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம கீழே யூடியூப் சேனல்லையும் அனுப்பிவிடுங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய பதிவுகளை பதிவிடுங்க. ஸோ உங்களுக்கான வழிபாடை நான் என்ன பண்ணுறேன், வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிடுறேன். ஓகே? ஸோ பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய அற்புதங்களை பெறக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர் என்பது உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக ரொம்ப நான் சொன்னதை கேட்டு என்னுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்த அத்தனை விஷயங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரக அமைப்பு ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்பாடில் 20-30% இது கட்டாயமாக என்ன பண்ணும், உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். நான் எப்போ முன்னேறுவேன், ஸோ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையாகவே இருக்கே, இது எப்போ முடியும், என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரே, என்னோடய மனைவி என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்களே, ஸோ என்னை பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்களே, ஸோ நான் அவங்களுக்காக எவ்வளவோ டைம் ஒதுக்குறேனே, ஸோ எனக்கான ஒரு விடை எப்போ கிடைக்கும், எனக்கான அங்கீகாரம் எப்போ கிடைக்கும், என்னுடைய கடன் பிரச்சனை எப்போ வெளியே வருவேன், எனக்கான வேலை எப்போது, என்னுடைய ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை எப்போ சரியாகும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும். ஸோ இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்விகள், இன்னும் பல 100 கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கலாம். ஆனால் அந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த வீடியோ மூலமாகவே எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு 20-30% தான் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச். இதை தாண்டி நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த நாட்டில் பிறந்தீங்க, ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுடைய லக்னம், உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கார், மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தற்போது நடக்கும் தசாநாதன் யார், புத்திநாதன் யார், இந்த புத்திநாதன் கிரக அமைப்பு யார் கூட இணைஞ்சிருக்காரு, 6-8 12 கிரகங்கள் இருக்கா, அப்படிலாம் ஃபுல் செக்கப் பண்ணணும். அப்படி ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம்னா உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? சரி சார், நீங்கள் வீடியோ சொன்னதே எனக்கு ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்குது, நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், உங்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.